வணக்கம். நான் இப்போ வந்திருக்கிறது அராத்து ஃபோர்ட்டு. இந்த ஃபோர்ட்டு வந்துட்டு மணாமலேருந்து 7 கிலோமீட்ரு. இந்த ஃபோர்ட்டு வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்துட்டு கேஷாவோ பெனிஃபிட்டாக பே பண்ண முடியாது. கார்டில் மட்டும்தான் பே பண்ண முடியும். இங்கே வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது, இந்த கோட்டையோட வரலாறு என்ன எல்லாம் சொல்கிறேன். அதே நேரம் இந்த கோட்டையை சுற்றி பார்ப்போம். கோட்டைக்கு பக்கத்துலேயே ஏர்போர்ட் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இந்த கோட்டை கடற்கரை ஓரத்துலேயே இருக்குது. கோட்டையை சுற்றி அகழி 4 பக்கமும் இருக்குது. நம்ம ஊர்லேயும் அதே மாதிரி கோட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா கோட்டையை சுற்றி அகழிகள் இருக்கும். ஏதேனும் படையெடுப்பு வந்தாலும் அவங்கள சமாளிக்கிறதுக்கு அந்த அகழியெல்லாம் முதலேலாம் வளர்த்துருப்பாங்க. ஏன்னா பட்டணம் எந்த வீரரும் உள்ளே இறங்க முடியாத அளவுக்கு. இந்த அகழி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேணிலேருந்து தான் தண்ணி எடுத்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 15ஆம் நூற்றாண்டில் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. 15ஆம் நூற்றாண்டுலேருந்து 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி, அதாவது போர்த்துகீஸ் படையெடுப்புக்கு முன்னாடி. போர்த்துகீஸ் படையெடுப்பு AD 1622 1622 நடந்திருக்கு. இது வந்து அராத்து வந்துட்டு தனியே தீவாக தான் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு மோராக் ஐலாண்டோட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோட்டையை கட்டினது டைப்பிக்கல் ஸ்டைல் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டைலில் தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. அதை வந்து ஸ்கொயர் வடிவில் தான் கட்டியிருக்காங்க அந்த கோட்டையை. அதே மாதிரி வந்துட்டு 4 கார்னர்லேயும் உருளை வடிவ கோபுரம் கட்டியிருக்காங்க. படை வீரர்கள் காவல் காக்கிறதுக்கு இந்த கோட்டையை அதே நேரம் கண்காணிக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சுவத்தோட மேலே ஒவ்வொரு கார்னர்லேயும் எப்படி கட்டியிருக்காங்கன்னா அந்த மூக்கு வடிவத்தில், அதாவது மூக்கு வடிவத்தில் அந்த கார்னரில் கட்டியிருக்கிறாங்க. அங்கே வந்து துப்பாக்கி சூடும் வீரர் மறைஞ்சு நின்று அந்த சந்து வழியாக வெளியில் எதிரிகளை வந்து தாக்கலாம், எதிரிகளை பார்க்கலாம்னு சொல்லி அதை அமைச்சிருக்கிறாங்க. இந்த கோட்டையை கட்டினது வந்து கடற்கற்கள், அதே மாதிரி லைமு, மண், மணல், அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற பனைமரம், ஃபார்ம் ட்ரீன்னு சொல்லுவோம். அந்த பனைமரம் தான் ரூப் டாப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி கடற் சுவர்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் அந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. இதில் வந்து சிமெண்டெல்லாம் யூஸ் பண்ணல. இது மெயினாக நம்ம ஊரில் மாதிரி இவங்களுக்கு பனைமரம் எங்கேருந்து கிடச்சிச்சின்னு தெரியல. அது உங்களோட பாரினோட வரலாறை தேடி பிடிச்சோம்னா தெரியும் பனைமரம் எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு. அது வேறு ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். இப்போ அந்த கோட்டையை பற்றி பாருங்கள். இந்த சைடுலலாம் இதெல்லாம் அகழி தான். அதே மாதிரி இது வந்து இந்த கோட்டையை கட்டியிருக்கிறது நைட்டில் ஒளிர்றது மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இதை வந்து ரினோவேஷன் பண்ணும்போது வெறும் சிமெண்டோ இல்லை எதுவும் இல்லாமல் பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அதை ரினோவேட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. அதாவது 1984லேருந்து 87க்கு உள்ளே வந்து இதை வந்துட்டு புதுப்பிச்சிருக்காங்க. பழமை மாறாமல் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோட்டை வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட கீழே தான் இருக்குது. அதாவது மதில் சுவரெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருங்கி வச்சு உடைச்சாலும் உடைக்க முடியாத அளவுக்கு நல்ல பெரிய மதில் சுவர் தான் கட்டியிருக்கிறாங்க. இது வந்து கடற்கரை ஓரத்தில் தான் இருக்குது. இவங்க முக்கியமான வாணிபம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீன்பிடித்தல் நடந்திருக்கு. மீன்பிடி தொழில். கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பீரங்கிலாம் இங்கே வச்சுருக்கிறாங்க. பீரங்கிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில். இதுக்கு இந்த கோட்டைக்கு பக்கத்துலேயே கிணறுலாம் நிறைய இருக்குது. 3-4 கிணறு இருக்குது. இப்போ நான் கோட்டையோட பக்கவாட்டில் வந்துட்டு பின்னாடியும் போகிறேன். இந்த கோட்டையை மொத்தம் சுற்றி காமிக்கிறேன். கோட்டையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த பாருங்கள், இது வந்து பின்னாடி சைடு, பேக் சைடு. இந்த கோட்டை ஸ்கொயர் வடிவில் தான் கட்டியிருக்காங்க. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா மூக்கு வடிவத்தில் ஒவ்வொரு செவத்தோட கார்னர்லேயும் மேலே கட்டியிருக்காங்க. அந்த பாருங்கள், இது மாதிரி மேலே தெரியுது பாருங்கள் அந்த ஓட்டையெல்லாம். அந்த ஓட்டை வழி தான் வீரர்கள் வெளியில் பார்த்து துப்பாக்கியை வச்சு சுடுறது. இந்த பேக் சைடு இதெல்லாம் வந்துட்டு அவங்க வாணிபர்கள் இருந்த இடங்கள் அது. அதையும் இப்போ உள்ளே போய் காமிக்கிற அந்த ஏரியாவையும். இதெல்லாம் மதில் சுவர் தான். பாருங்கள் எவ்வளோ பெரிய மதில் சுவர். இது பாருங்கள் எவ்வரி கார்னரில் மேலே வந்துட்டு சொன்னல இருக்குண்ணா அந்த உருளை வடிவத்தில் கட்டியிருக்காங்க. அது பாருங்கள் உருளை வடிவத்தில் கட்டியிருக்காங்க.
இதெல்லாம் வந்துட்டு மதில் சுவர் தான். நிறைய விசிட்டர்ஸ் இங்கே வர்றாங்க, ஃபாரினர்ஸும் வர்றாங்க, லோக்கலும் வர்றாங்க. இப்போ டைமிங் வந்துட்டு சனிக்கிழமை இங்கே வந்துட்டு இந்த கோட்டை திறந்துருக்காது. மற்ற நாளில் இருக்கும் 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த கோட்டை விசிட்டர்ஸ் டைமு. அந்த நேரத்தில் வந்தீங்கன்னா இந்த கோட்டையை சுற்றி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் என்ட்ரன்ஸ் வந்துட்டேன். இப்போ கோட்டைக்கு உள்ளே போகிறேன். பாருங்கள், இதான் மெயின் டோரு. கோட்டையோட முதல் கதவு தான், மெயின் டோர் இது. பாருங்கள் அந்த கதவு எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. இப்போ உள்ளே வந்தாச்சு. நிறையா அழிஞ்சிருச்சு உள்ளேலாம். பாருங்கள், இந்த தூணெல்லாம் வரும். இது மொத்த கோட்டையோட சுற்றளவு. இது சின்ன கோட்டை தான் அது. இது உள்ளே போக என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், ஃபாரினர்ஸ்லாம் வர்றாங்க, விசிட்டர்ஸு. இப்போ இதெல்லாம் நினைக்கிறேன் அவங்க காலத்தில் இருந்த பெட்ரூமா என்னென்னு தெரியல. இது வர மேலெல்லாம் அதெல்லாம் பனைமரம் தான். அது பனைமரம் தான் வெட்டி போட்டிருக்காங்க. வரும் நல்லா தெரியுது. வரும் பனைமரம் அந்த ரூப் டாப்பு பண்ணியிருக்கிறது. வெளிச்சத்துக்கு இந்த வரும் இந்த ரைட் சைடு இந்த மாடக்குழின்னு சொல்லுவோம் இல்லையா, இதில் வந்துட்டு நெருப்பு அதாவது தீப்பந்தம் வைப்பாங்க தெரிகிறதுக்கு. இப்போ அந்த ரைட் சைடெல்லாம் நிறைய ரூமெல்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் வந்துட்டு உடஞ்சிருச்சு. இப்போ நான் மேலே போகிறேன். பாருங்கள், இது வந்து ஸ்டெப்ஸு. இது இப்போ மேலே போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நான் இப்போ வந்துட்டு மேலே வந்துட்டேன். நான் முதல்ல சொன்னேன்ல இந்த வீடியோவில், கூம்பு வடிவத்தில் எவ்வரி கார்னரில் செஞ்சுருக்காங்க, நோஸ் டைப்புன்னு. இது மூக்கு வடிவத்திலாம் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் பனைமரம் தான். அந்த இதெல்லாம் தெரியுது. அந்த ரூப் டாப்பு முன்னாடி எல்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த லெஃப்ட் சைடு இதெல்லாம் வந்துட்டு பனைமரம் தான். இதெல்லாம் வந்துட்டு அந்த தீப்பந்தங்கள் வைக்கிறது. இந்த வீரர்கள் நிற்கிறது. இங்கே வந்து தீப்பந்தம் வைக்கிறது. இந்த ஓட்டை வழியாக வெளியில் கண்காணிக்கிறது. இதெல்லாம் வந்து தீப்பந்தம் வைக்கிறது தான் அவங்களுக்கு வெளிச்சத்துக்காக. பாருங்கள், கீழே ஒரு பீரங்கி இருக்குது பாருங்கள். இந்த ஓட்டை வழியாக தான் வெளியில் உள்ள எதிரிகளை வந்து தாக்குறது, எதிரிகளை பார்க்குறலாம் கண்காணிக்கலாம் இங்கே தான் நடந்திருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு கார்னர்லேயும் இதே மாதிரி செஞ்சுருக்காங்க. 4 கார்னர்லேயுமே இருக்குது இதே மாதிரி. இதெல்லாம் ரூமாக தான் இருந்திருக்கு. இதில் வந்துட்டு யார் இருந்தாங்கன்னு தெரியல, இதோட குறிப்புகள்லாம் ஒன்றும் எழுதலை. ஆனால் இதெல்லாம் மாடக்குழி. அதிலெல்லாம் வந்துட்டு இந்த தீப்பந்தம் வைக்கிறது தான் அது. நல்லா கோட்டை சுவரம் உள்ளேயும் நல்ல பெரிய பெரிய மதில்கள் தான் எடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த சைடும் மேலே போகலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கார்னருக்கும் இது அடுத்த சைடு பாருங்கள். நான் சொன்னேன்ல இந்த வீடியோவில் ஒவ்வொரு கார்னர்லேயும் மூக்கு வடிவ கூம்பு செஞ்சுருக்காங்க, கட்டியிருக்காங்கன்ட்டு. அதுதான் அது. ஆனால் இதில் வந்துட்டு சிமெண்டெல்லாம் கிடையாது. அவங்க வந்து மணல், லைமு, கற்களாக வச்சு தான் இப்படி கட்டியிருக்காங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கோட்டையோட சுவர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அது பார்க்கும்போது தெரியுது நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க அந்த கோட்டையை. இது வந்து அந்த லாஸ்ட்டு கார்னர். அது லாஸ்ட்டு கார்னரு. அங்கேயும் அதே மாதிரி தான் அந்த கொம்பு வடிவம், உருளை வடிவத்தெலாம் கட்டினதெல்லாம் ஒவ்வொரு கார்னர்லேயும் அது மாதிரி கட்டியிருக்காங்க. இது வந்து கோட்டை வந்துட்டு ஸ்கொயர் வடிவில் தான் அந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. இது ஒரு கார்னரு. பார்க்கும்போது தெரியுது. இது ஒரு கார்னரு. கோட்டையோட நடு பாகத்தில் ஒரு கேணி கட்டியிருக்காங்க. கேணி இருக்குது பாருங்கள். இந்த கேணி தான் அவங்க மன்னர் அவங்களோட குடும்பத்துக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்காக இந்த கிணத்துல போகும் தண்ணி இருக்குது. நான் பகரின் வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இங்கே வந்துட்டு தண்ணி வந்துட்டு குடி தண்ணி தான் இருந்திருக்கு ஆரம்ப காலத்தில். அதாவது சின்ன ஒரு தீவாக இருந்தாலும்
இங்கே வந்து குடி தண்ணி இருந்திருக்கு. இப்போ தான் வந்துட்டு கடல் தண்ணியை சுத்தம் பண்ணி குடி தண்ணியை யூஸ் பண்ணுறது. அந்த காலத்தில் வந்துட்டு ஸ்ப்ரிங் வாட்டர் இங்கே இருந்திருக்குது. ஒவ்வொரு கார்னர்லையும் மேலே போகிறதுக்கு படிக்கட்டெல்லாம் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு லாஸ்ட்டு கார்னரில் இங்கே ஒரு சின்ன ரூம் இருக்குது. இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வரலாறு குறிப்புகள் இங்கே இல்லை. இப்போ வந்து எலக்ட்ரிக்கு பவர் சப்ளை இங்கே வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இதில் இல்லை இப்போது அந்த சின்ன ரூமில். அது மாதிரி ஒவ்வொரு கார்னர்லேயும் பாருங்கள், அந்த கார்னர்லேயும் அதே மாதிரி தான் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி மேலே போகிறதுக்கும் படிக்கட்டும் இருக்குது. இப்போ அந்த படிக்கட்டு சிதிலம் அடைஞ்சிருக்கனால அந்த படிக்கட்டு வழியாக இப்போ மேலே போக முடியாது. இது வந்து பேக் சைடு உள்ளது. கோட்டையோட முகப்புலேயே ஒரு கிணறு கட்டியிருக்காங்க. இது ஒரு கிணறு. இந்த கிணறு வந்து கோட்டையோட முன்னாடியே இருக்குது. இது வந்து அந்த மக்களுக்காகவோ இல்லை வந்துட்டு அங்கே உள்ள படை வீரர்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கானு தெரியலை. ஆனால் கோட்டையோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது அந்த கிணறு. இப்போ நான் போகிறது வந்துட்டு அந்த காலத்தில் ட்ரேடிங், அதாவது வியாபாரிகள்லாம் இருக்கிறதுக்கு இந்த இடம் கோட்டை பக்கத்துலேயே வந்துருக்குறாங்க. இது அகழி. இப்போ தெரிகிறது வந்துட்டு கோட்டையோட அவுட் சைடு உள்ள அகழி. அது இப்போ நான் உள்ளே வர்றது இந்த ஏரியா வந்துட்டு வியாபாரிகள் அந்த காலத்தில் வியாபாரம் வணிகம் செய்த இடம் அது. இது பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் எழுதியிருக்கு எந்தெந்த வியாபாரிகள் இருந்தாங்க, என்ன மாதிரி வாணிபம் செய்தார்கள், என்ன பிஸ்னஸ் செய்தாங்கன்னு எழுதியிருக்கு அதில். இது வந்துட்டு வணிகர்கள், அதாவது கடை வீதின்னு சொல்கிறோம்ல. இப்போது அந்த காலத்தில் கோட்டை பக்கத்தில் உள்ள கடை வீதி. மக்கள் வந்து இங்கே தான் வந்து பொருள் வாங்கியிருக்காங்க. வரேன், இதெல்லாம் பழைய காலத்தில் நடந்தது, வாணிபம் நடந்தது, வியாபாரம் நடந்த இடம் அதெல்லாம். இது கம்ப்ளீட்டு வியாபாரிகளுக்காக கட்டப்பட்டது. அவங்க தான் இங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அந்த வரேன், இதெல்லாம் வந்து கடைகள் தான். பொதுமக்கள் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு சாமான் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு அவங்க மீன் பிடிக்க யூஸ் பண்ண படகுகள். இது அந்த காலத்தில் அவங்க இதில் தான் போயிட்டு மீன் பிடிச்சிருக்காங்க. அதை இப்போவும் நினைவு சின்னமாக கோட்டைக்கு முன்னாடியே வச்சுருக்காங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதை இப்போது மெயின்டைன் பண்ணுறாங்க. 100 வருஷங்களை கடந்தாலும் பழமை மரமாக அதை அப்படியே வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணதான். அப்போது இதெல்லாம் அந்த மீன்பிடி படகுகள் கோட்டையோட முன்னாடியே வச்சுருக்காங்க. ஒரு 6-7 படகுகள் இருக்குது. ஆனால் ஒன்று பாருங்கள், நான் இப்போ எங்கே போனாலுமே ஒரு புராதன சின்னத்துக்கு, ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை, ஒரு சின்ன டேமேஜில் யாருமே வந்துட்டு ஒரு கோடு கிழிக்கிறதில்ல, ஒரு பேர் எழுதுறதில்ல. ஆனால் நம்மளாம் பார்த்திங்கன்னா இது மாதிரிலாம் வந்து வச்சுங்க, இதில் ஏறி புள்ளையை விளையாடுறது, அதை பிடிச்சி ஒடிக்கிறது, இதில் ஏதாவது கிறுக்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி படகுக்கு அடியிலலாம் ஒரு காதலருங்கிற பேரில் ஒரு ஆள் 2 ஆள் எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க. இதுலலாம் பாருங்கள், யாராவது எங்கேயாவது ஒரு ஆள் இருக்காங்கன்னு பாருங்கள், ஒரு ஆள் கூட கிடையாது. நல்ல ஒரு சுத்தமாக எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க அந்த இடத்த பாருங்கள். ஒரு காகிதம் கிடையாது, ஒரு குப்பைகள் கிடையாது,
ஒரு ஸ்க்ராட்சு கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப வியக்கிறது. இப்போ நான் அந்த கோட்டையோட மொத்த வரலாறு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா அந்த கோட்டையை வந்து ஒரு திருப்பு பாருங்கள். பார்க்க வேண்டிய ஒரு இடம், ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. நம்ம வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.